அண்மை செய்தி. திமுக கூட்டணியில் விறுவிறுப்பாக பேச்சுவார்த்தையானது நடைபெற்று வருகிறது. திமுக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம் பாரி கார்த்திக். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் எத்தனை தொகுதிகள் கேட்கப்பட இருக்கிறது? கூடுதல் விவரம். வணக்கம். 2016 மக்கள் கூட்டு இயக்கத்துக்கு பிறகாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி திமுகவுடன் இணைந்து தேர்தலை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. இதுவரை 3 சட்டமன்ற தேர்தலை சந்தித்திருக்கிறது. 2019 நடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது திருப்பூர், நாகை என 2 தொகுதிகளை பெற்ற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 2லும் வெற்றி பெற்றது. அதே போல 2021 சட்டமன்ற தேர்தலில் 6 தொகுதிகளில் போட்டியிட்டது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி. இந்த 6 தொகுதிகளில் 2 தொகுதிகள் வெற்றி பெற்றது. திருத்துறைப்பூண்டி, தளி என அந்த 2 தொகுதிகளிலும் வெற்றி பெற்ற நிலையில் மீதம் இருக்கக்கூடிய 4 தொகுதிகளையும் தோல்வியடைந்தது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி. இந்நிலையில் 2024 நாடாளுமன்ற தேர்தலின் போது 2 தொகுதிகளையும் பெற்று 2 தொகுதியிலுமே வெற்றி பெற்றது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி. தற்போது 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவுடன் இணைந்து தனது கூட்டணி பேச்சுவார்த்தை முதற்கட்டமாக துவங்கியிருக்கிறது. முதற்கட்டமாக 12 விருப்பங்கள் அடங்கிய தொகுதி பட்டியலை தற்போது திமுக தலைமையிடம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கொடுக்கப்பட்டிருக்கிறது. திமுகவை பொறுத்தவரைக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 5 தொகுதிகள் மட்டுமே ஒதுக்கப்படும் என்று தகவல் வந்த நிலையில் அதற்கான பேச்சுவார்த்தையும் முதற்கட்டமாக நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது 6 தொகுதிகளை பெற்று அதில் 2 தொகுதிகள் மட்டுமே வெற்றி பெற்ற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு தற்போது கூட்டணியுடைய எண்ணிக்கை அதிகமாக வந்து கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக ஒரு தொகுதிகள் குறைத்து 5 தொகுதிகள் வரை திமுக சார்பில் முதற்கட்டமாக அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. 5 தொகுதிகளுக்கு அவர்கள் தற்போது ஒத்து வரவில்லை என்றால் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் அடிப்படையிலே 12 தொகுதிகள் விருப்ப தொகுதிகளாக கொடுக்கப்பட்ட பட்டியலை தற்போது திமுகவிடம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கொடுக்கிறது. இதன் அடிப்படையில் 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை எண்ணிக்கையின் அடிப்படையில் முடிவு செய்த பிறகு 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தை தொகுதியை அடையாளம் காணுகின்ற பணியும் நடைபெறும். எனவே அந்த தொகுதியை அடையாளம் காணுகின்ற பணி முடிந்தவுடன் முதலமைச்சரும் திமுக தலைவருமான திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். எனவே ஏற்கனவே கடந்த தேதியின் போது பல்வேறு கட்சிகள், அதாவது மக்கள் நீதி மையம், இந்திய தினம் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி, அதே போல இந்திய யூனியன் முஸ்லிம் லீக், தமிழக வேலுமணி கட்சி என 4 கட்சிகளுடன இந்த பேச்சுவார்த்தை அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கும் நிலையில் தற்போது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய இந்த பேச்சுவார்த்தை முதற்கட்டமாக நடைபெற்று வருகிறது.